Dear parents, dear students, பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் சாதாரணமாக தான் படித்து கொண்டிருக்கின்ற கோர்ஸை மாத்திரம் கண்ணும் கருத்துமாக படித்து கொண்டு வெளியிலே வந்தால் அவர் ஒரு சாதாரணமான ஒரு மாணவனாகவே தென்படுவார். அவருக்கு வேறு வாய்ப்புகள், போட்டி நிலைமையை வெற்றி கொள்வதற்குரிய எக்ஸ்ட்ரா எடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காது. எனவே எல்லோரை போன்றும் இவரும் ஒருவராக மிளிர்வதால் இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் சொல்ல முடியும். எனவே பல்கலைக்கழகத்திலே தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலே படிக்கலாம், அக்கவுண்ட்ஸ் துறையிலே படிக்கலாம், அல்லது ஒரு மருத்துவ துறையிலே அல்லது ஏதாவது ஒரு துறையிலே படிப்பவர்கள் ஏனே அந்த சனி ஞாயிறு போன்ற காலத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அது கஷ்டமான காரியம். அந்த கஷ்டத்தில் மூழ்கி அந்த கஷ்டத்தை எதிர்நோக்கி வெற்றி பெறுபவன் ஒரே சமகாலத்தில் புதிதாக வேறொரு தகமையையும் பெறுவான். உதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்திலே படித்துக்கொண்டு வேறொரு சட்டத்துறையிலே கற்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலே படிப்பவர் ஒரு அக்கவுண்ட்ஸ் துறையிலே வேறொரு கோர்ஸை செய்யலாம். ஆனால் அது கஷ்டம். ஏனென்றால் இரண்டிலும் கன்சன்ட்ரேட் பண்ணுவது மிக கஷ்டம். இருந்தாலும் அதை செய்பவன் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்டாக தகமைகளை பெறுவான். எனவே அவன் இலகுவாக தொழிற்சந்தைக்குள் நுழைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே இதுதான் உண்மையாக மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலை. மாணவர்கள் என்பவர்கள் எல்லோரும் ஒரே ட்ராக், ஒரே நிலையில் இருப்பதால் புதிதாக ஒன்றையும் சாதிக்க முடியாது. எனவே தொழிற்சந்தை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த தொழிற்சந்தையிலே வெற்றி கொள்வதற்குரிய நிலைமைகள், போட்டி நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, தான் கற்கின்ற ஒரு கல்வி பீடத்தோடு மாத்திரம் தனது வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாது, பல்கலைக்கழகத்திலே வேறு துறைகளையும் தேடி வேறு நிலைமைகளையும் வேறு பல்கலைக்கழகங்களையும் பயன்படுத்துவதற்குரிய நிலைமைகளை அறிந்து அதை செய்யுங்கள். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக அமையும். அது உங்களது தொழிற்சந்தைக்கு வாய்ப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள்.